ஓகேன்பா. இன்றைக்கி ஒரு 5 கிலப்போ ஒரு 20 நிமிஷம் இருக்குது. ஆல்ரெடி ஓட்டி போட்ட வெயில் தான். மாப்பிள்ளை வந்து வாடா போகலான்னா இப்படி செல்லை போட்டுக்கிட்டு இப்படி உக்காந்துக்கிட்டு இருந்தால் பொழப்பு என்ன ஆகும் நீங்களே நினச்சி பாருங்க. ஏதோ கிடைச்சது அந்த 20 நிமிஷம் தான். இன்னும் மட்டும் செல் நோண்டிருந்தேன். நான் அந்த திருப்பி தானே கேமரா திரும்ப வேண்டி சோப்பு உழைச்சிட்டு நல்ல பையனாட்ட உட்காந்துக்கிட்டான். இவர் தான் நோண்டிட்டு இருந்தாரு. நீங்க மட்டும் இப்ப பாருங்க ப்ரோ, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் இவர் தான் அனுப்பிட்டு இருக்காரு எனக்கு தான். அப்படி சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். வா போலாம். கோழி வேற முட்டை போடுது. சேகரன் வேற வந்துட்டு இருக்காரு. மாப்பிள்ளை தான் முட்டை போட போறாரு. மாப்பிள்ளை பவுன் எடுத்து வர மாசத்துல கல்யாணம் பண்ண போறான். உடனே எல்லாம் கமெண்ட்ல போட்டுருவாங்க என்னன்னு ஹாப்பி மேரேஜ் லைஃப் ப்ரோ. மாப்பிள்ளை தாடி வளர்த்திட்டு இருக்கிறான். மாப்பிள்ளை தாடி வளர்த்துறதுக்கு ஒரு காரணம் இருக்குதுமா. இப்ப என்ன காரணம்? கன்சியூவா இருந்தாலும் ஒரிஜினல் ஒரிஜினல் என்ன திருப்பி பண்றாங்க நீங்க ஒரிஜினல் நான் இது பிச்சு விடாதீங்க. அவரு பாருங்க தான் அவன் குஞ்சா தடி வச்சுக்கிறாரு. அவரை பிடிக்க வேண்டாம் வேண்டாம் அப்பா வேணாம். இது நான் உங்களுக்கு இங்க பாருங்க சிங்கம் படம் சூர்யா மாதிரி இருக்காரு. மீசை பார்த்தீங்கல்ல இது மாதிரி சிங்கம் படம் சூர்யா மாதிரி இருக்கு. பாட்டி சாமி நல்லா இருக்கா? பல்லு மட்டும் தான் விளையாடு, மேல கரு கரு கருன்னு இருக்கும். அப்பா வா போலாம். ஒரு வழி எழுப்பிட்டேன் ப்ரோ. மாப்பிள்ளை வாடா மாப்பிள்ளை போலாம். அது விளையாண்டுட்டு இருந்து போதுவா. ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு எதுவும் வேலை. சரி சாமி. அங்கெல்லாம் வேணாம் சாமி. போலாம். வந்துடுறோம். ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுறோம். மாப்பிள்ளை ஆட்டத்துக்கு வர்றாரு. மாப்பிள்ளை வண்டி ஓடுற ஸ்டைலு தான். எப்படியாப்பா அப்படியே சாமி. இதுக்கெல்லாம் ஒரு நேக்கு வேணும். ஏன் மாப்பிள்ளை நீர் போடுறது தான். என்னார வர சொன்னார். இப்போ போனோம்னா காரி தூக்குவார். இன்னும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. பண்ணிடலாமா? எங்கே இன்றைக்கி பண்ண முடியாது. ஏகப்பட்ட வேலை பண்ணலாம். நைட்டு கொடுக்குறது நைட்டை கொடுக்கணும், டேப் படிக்கணும், ஒழுங்கு பண்ணணும். நைட்டு முடிக்கிட்டா போகணும்னா நீங்கள் நைட் கொடுத்துட்டா பீப் சவுண்டு என்னைக்கு தான் நிற்க போதா தெரில. ஆயில் சர்வீஸ் வேறு பண்ணோம். ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்தை குறைச்சா தான் வரும். ஏற்கனவே இதை போய் ஓட்டினது தான் ப்ரோ. தென்னந்தோப்பு ஓட்டி தேங்காய் வைக்கிறதுக்கு மாப்பிள்ளை ரொட்டாட்டர் ஓட்டி கொடுத்து வந்தான். மறுபடியும் ஜேசிபியில் போய் எல்லாம் தாம்பு கட்டிட்டாங்க. அப்படியேங்க அப்போ பெரிய ஹைவேஸு இண்டிகேட்டர் போட்டு தான் திரும்ப வரோம். பொறுமையாக போடா. கொடுங்கடா எனக்கு. இந்த சைடெல்லாம் மழை இல்லாத பாருங்க. சோளம் பயிர் கடலச்செடி எல்லாம் தீஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏதோ வலிஞ்சோட வந்தால் கூட பரவாயில்ல. சரி ஸ்பீட் பிரேக்கடா. அங்கே இருக்குது நம்ம பையன் சைடில் ஒரு ஸ்பீட் பிரேக்கே கிடையாது. பாருங்க எப்படி இறங்கிட்டு உக்காந்துட்டு வரத நான் உனக்கு ஏன்டி சொல்ல மாட்டேன். ஸ்லோபோ பெரிய பக்கறாரு. வரீங்களா? வாங்க. அங்கே நிற்கிற வாங்க போலாமா.
ஆட்டுக்காரர் மாப்பிள்ளை போகிற ஸ்பீடை பார்த்த உடனே நில்லுங்கிறாரு. பயங்கரமாக ஓட்டி ஏதாவது குழம்பு பண்ணிங்கன்னா இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு நாளைக்கு கேட்குறாங்க. அந்த அண்ணன் இதுக்கே எடுக்கிறதுல நான் பண்ண வடிவில் அண்ணன் நாம் எங்கே போய் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறது? B275 அது என்ன B275? B2 A275 மல்ல தேங்காய் ஒன்று உடஞ்சிட்டான். என்ன எடுத்து போட்டாங்களா? இல்லை போலாம்ப்பா இதில் போ. அதெல்லாம் நெத்து போட்டு அராட்டுக்குது. இல்லையா, நான் ஓட்டி போட்டோம்னா இது தோப்பியா? சும்மா 2 சுற்று ஓட்டினேன். எங்க இருந்து அத்தனை பிள்ளை பிடிங்கிருப்பாங்க? பிள்ளை இங்கே இருக்குது, உசுரோட அப்படியே தான் இருக்குது. அது அப்படியே இந்த பழத்தை டோசிங் அடிச்சிடக்கூடாது. இரு வராராம் ஒரு நேரத்தில். இன்னும் மாப்பிள்ள அன்னைக்கு பார்த்துட்டு போனாட்டு இன்னும் தேங்காயே முளைக்கல. இங்கே போட்டாங்கம்மா என்னோடலாம். இது வரலும் போட்டிருக்கிறாங்க, இது பேட்ச் போட்டிருக்கிறாங்க. இன்னும் முளைச்சிக்கிது இல்லை, இன்னும் கிளம்பு சேனக்கிழங்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க ஒரு முளைப்பு வந்துருச்சுதா. ஒன்னால என்ன வண்டியாலும் என்ன சத்து இருக்குதோ ஓட்டி போடுறாமா இப்போ. இந்த வண்டி என்ன சத்து இருக்குதோ ஓட்டி போடு. அன்னைக்கு கூட ஈரமாக போச்சு, இன்னைக்கு பல வரும் மண்ணு. மறுபடியும் 2 சாலை. அப்படியே எரிய போச்சா பெரியப்பா? ஏசிபி போனது இந்த ஒரு நெட்டு போட்டிங்களா? அங்கே போடுவீங்க, அப்புறம் அதெல்லாம் பதியம் எடுத்து வைக்கிறீங்களா? சரி நல்லா காஞ்சி போச்சு. நீங்கள் உங்களுக்கு வெட்டி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், காய் நெத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கே அந்த வாரம் அந்த மண்ணை காணோம்? அது டோசிங் பண்ணி அள்ளினீங்களா? இருபது தான் அவ்வளோ ஆளோ இறங்கி போச்சு. சரி தான், அவ்வளோ இறங்கி போச்சு. இந்த வாரத்தில் பைப் போகுதான் பெரியப்பா? சரி ஏற்கனவே 5 கிலோ போட்டி ரொட்டேட்டர் ஓட்டி போட்டாச்சு. இப்போ வந்து இந்த குப்பலில் வந்து தடம் இறுகி போச்சு அந்த வாரம். அதனால் ஏகத்துக்கு 2 சாலை ஓட்டி போட்டால் பதிப்பில் எடுத்து வைக்கிறது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாரு. நல்லா ஒண்டை பிடிமா இப்போ. நல்லா ஒண்டையாக போட்டு தள்ளு. நேராக போயிரு, தென்னை மரத்துக்கிட்ட போயிரு, புரிஞ்சு உணவு விட்டுரு. அன்னைக்கெல்லாம் ஈரக்கடியும் பெரியப்பா, அன்னைக்கெல்லாம் ஈரக்கடி. இன்றைக்கி தான் மண்ணே எந்திரிக்குது வேறு. இதெல்லாம் அன்றைக்கெல்லாம் உழவே வராத மண், இன்றைக்கி தான் எந்திரிக்குது. அன்றைக்கே ஈரமாக போச்சு. இன்னுமே இங்கே என்ன வேலை? எது அந்த பிள்ளைலாமா? இதில் 2000 பிடிக்குமா? ஓகேன்பா, தென்னை மரத்தையே பிடுங்குறாங்கடா வேரோட. பிடிவிடுவீங்க. ஓகேன்பா, பாருங்க அந்த தென்னை மரம் பாவம் பிடி எறிகிறாரு. எடுத்து போகிறதுக்கு இடம்லாம் சொல்லி தென்னம்பழம் இன்றைக்கோட பிள்ளை போகிறாரு. தள்ளுனா தென்னம்பழம் காலி. தள்ளுறாங்கடா
சொல்கிறேன் நான் உடச்சிட்டான்டா ஓடச்சிட்டான்டா அப்படியே தள்ளிட்டு போயிடுறாங்க வெளியே காய்ப்பில்லை தான் ப்ரோ தள்ளிட்டு போ அங்கே இழுத்துட்டு போயிடலாம் போகாம நல்லா ஒண்டபடி மாப்பு அங்கேருந்து எடுத்து போட்டு பிடி இடமே கொப்புன்னு ஆகி போச்சு மாப்பா வா வா இன்னும் கொஞ்சம் வரிசை இருங்க போதுமா இதை அப்படியே போடும்போது மண்ணை வெட்டிட்டு மட்டை பண்ணி விட்டு வந்துடுவாங்கல்ல ஏய் ஏய் இதை 2 இழுப்பு இழுத்து விட்டுட்டு அப்புறம் ஓட்டுறதான் ஆமாம் அது அப்புறம் ஓட்டிட்டு அப்போ தான் மண் போயிடும் கரெக்டு தான் பெரியப்பா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் 2 இழுப்பு இழுத்து விட்டு அப்புறம் ஓட்டு அது யாகத்துக்கு வரும் ஆமாம்மா இது பிடிச்சாப்புல இருக்கும் பரிசு ஃபஸ்ட்டு ஒரு பாரு என்ன அப்படி பிடிக்குது பாருங்க அப்படின்னு ஒன்று 2 சுட்டு ஓட்டிட்டு யாகத்துக்கு வரும் கரெக்டு தான் எப்படி கரெக்டு பெரியப்பா நீங்கள் அந்த காலத்தை வண்டி வச்சு ஓட்டினால உங்களுக்கு தெரியாத நோக்கம் இருபது ஓட்டிட்டு தான் ஓட்டுறேன் கரெக்டு தான் எத்தனை சுட்டு 6 சொன்னாலும் 24 சுட்டு ஓட்டிட்டு எல்லாம் காடு பூரா ஒரே மாதிரி இருக்கும் பாறையில் கிட்டத்தட்ட 1/2 அடி மண் எரிக்கி போச்சு 2 சால் ஓட்டு அந்த பக்கம் பாரு அந்த மூளை எவ்வளோ பள்ளமாக இருக்குது அந்த அளவுக்கு தள்ளி நிமிச்சிட்டான் ஒரு தென்னமலையை வேறு பிடிங்காச்சு சரி எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இவருக்கு அது அன்றைக்கே ஜெயிச்சு போகிற மாதிரியே புறங்கறதாக இருந்துச்சான் அது மாதிரி மறந்துட்டாராம் இன்றைக்கி பிடிங்கி வச்சுட்டாரு என்ன கொஞ்சம் ஆளுங்க பதியம் போகிறது மழை பெய்யறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா மண் எங்களுக்கு வெட்டுறது சூப்பராக இருக்குங்க பெரியப்பா பதியம் மழை பெய்யங்காட்டி ரெடி பண்ணி தூக்கி வச்சுட்டிங்கன்னா சரியாக இருக்கும் ஆனால் அதுக்காட்டி மண் இறுகி போயிடாதுங்க பெரியப்பா அதெல்லாம் வெட்டி வச்சுருவாங்களா ஏற்கனவே வெட்டி வச்சு காடு தானே இதெல்லாம் அதெல்லாம் ஓ அப்படியே காலுகளாக பறித்து அதில் இருக்கிற மண்ணை உடச்சி விட்ருவாங்க ரெண்டாவது சேலம் இல்லைன்னு பெரியப்பா ரெண்டாவது சேலம் எந்த வாக்கில் ஓட்டுறது அப்படியே ஓட்டு அப்படியே காலாக விட்டா அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காலில் அப்படியே பொழந்து விட்டு வச்சுக்குவாங்க கரெக்டு நல்ல ஐடியா தான் என்ன பண்ணுறது கொஞ்சம் ஆள் டிமாண்டுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்சு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா இங்கே கொஞ்சம் போகிறதுக்கு நல்லா இருக்கும்ல
கொடுத்துட்டீங்களா? ஒரு ரோடு பூரா போயிடுச்சு. 170 இருக்குல்ல. சரி சரி. 250 ரூபா பூரா பிடிக்கிட்டு போயிட்டாங்க. 250 ரூபா இன்னைக்கு பதிப்பு இல்லை. அல்ல அது அந்த சின்ன கண்ணு. அதான் அவ்வளோலாம் இல்லை. நீ பிடிக்கிட்டு போன வயிறு இல்லை. அந்த ஜோடெலாம் இருக்காது. வயிறம் அதான் பதிப்பில் தான் இது எடுத்து வச்சுக்கிறீங்களா அந்த நெட்டு தானே? ஆமாம் அவ்வளோதான். 170 போச்சு. இன்னைக்கு நிலவரம் 170 ரூபா பதிப்பில். பூரா போச்சு. ஏன் தண்ணி விடல? கொஞ்சம் வாடுனாப்புல இருக்குது. அது அப்படி தான் இருக்குமா அந்த இளம்பில்? மருந்து அடிக்கணும். இதுக்கு வேறு மருந்தா? சரி தான். இதில் ஒன்று பில்லுலேயே மருந்து காக்குது. அதான் அதான் 400 போச்சு. ஒரே நாள் 500 பருத்து. ஆமாம் அவத்துல கிட்ட இருந்ததெல்லாம் பூரா அட்வான்ஸ் பண்ணாங்க. காப்பு நெட்டு கேட்குறாங்க. நெத்து வேறுங்க. இது மாதிரி நெட்டு கிளீன் அப்படிங்கிறாங்க. நெத்து எனக்கு தான் சரியாக இருக்குதுன்னு இருப்பீங்க. இப்போ நெட்டு கட்டுக்கு ஒரு 70,000 நெத்து இளம்புலக்காரன் வேண்டுக்காரங்க. கொண்டு போய் வெட்டி காப்பு வந்துருச்சு அது கேட்குறாங்க. அதான் காப்பை பார்த்துட்டு கேட்குறாங்க. ஆமாம் இன்றைக்கி அப்படி தானே. சரியான எனக்கு போகிறதுக்கு போகாது. அதான் அதான் காப்பு பார்த்துட்டு வராங்க. எல்லாம் அப்படி தானே. ஏப்பா இன்றைக்கி கிட்டத்தட்ட 20 வருஷமாக அதில் இருக்கிறீங்களே பெருப்பா. எந்த நெத்து போட்டால் வரும் வராது உங்களுக்கு தெரியாதா? ஓகேண்ணா அவ்வளோதான். ஒரு 2 கால் முடிஞ்ச அளவுக்கு ஆழமாக ஊற்றிட்டு போயிட்டா சின்ன காய் பிள்ளைலாம் அந்த நாற்றுல விட்டு அப்புறமேட்டு சாக்கில் போட்டு இந்த வயலுக்கு எடுத்து வைப்பாங்க. வச்சாங்கன்னா ஒரு 1.5 வருஷம் இல்லை காப்பாற்றி இல்லை 200 ரூபா 250 ரூபாய்க்கும் போது. இப்போ தான் வந்து தேங்காய் ரொம்ப கூட, அதனால் தென்னம்பிள்ளையெல்லாம் ஊருக்கு ரேட்டு விட்டுட்டு இருக்குது. இப்படியே வெய்ய அடிச்சுதுன்னா வச்சுக்காங்க அவங்க எங்க மரத்தை காப்பாற்றுறதே பெருசாக இருக்குது. ஆனால் வந்து எங்கே பார்த்தாலும் பிள்ளையாகவே எடுத்து தள்ளுறாங்க. தண்ணியை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. பிள்ளையாகவே எடுத்து தள்ளுறாங்க. நான் என்ன நிலவரம் ஆகுமோ தெரியல, பார்த்தா தான் தெரியும். இவ்வளோ தான் ப்ரோ. ஓரளவுக்கு மண் தெளிவாக இருந்தால் இவ்வளோ தான் இந்த நிலவரம். மண் லூஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கலப்பை நல்லா படுத்து போகும் ப்ரோ. மண் இறக்கிறதுக்கு அவ்வளோதான். ஃபுல்லாக லிவரை க்ளோஸ் பண்ணி தான் ஓட்டுறான். இதுக்கு மேலே டெப்த்து கிடையாது. இதுக்கு மேலே மண் லூஸாக இருந்துச்சுன்னா வேணால் இன்னும் கொஞ்சம் ஆழம் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த மண்ணுக்கு லிவரை க்ளோஸ் பண்ணால் இவ்வளோ தான். 2 லிவரையும் க்ளோஸ் பண்ணி தான் ஓட்டிகிட்டு இருக்கிறான். இதுக்கு மேலே டெப்த்து இறங்கலை. ஒவ்வொருத்தரும் முழுகு அடித்து ஓட்டுறாங்கல்ல, அது வந்து எல்லா காட்டிலலாம் அப்படிலாம் முழுவாது ப்ரோ. ஒரு சில காட்டில் மட்டுமே முழுவோம். மித்தபடிக்கெலாம் வந்து இந்தளவுக்கு வந்து முழுவிலாம் வராது. ஒவ்வொருத்தர் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்காங்க கலப்பை முழுகிட்டு போவோம். அது வந்து மண்ணே அது மாதிரி மணல் கண்டம் அதில் வந்து முழுவும் எல்லாம் பண்ணும். ஆனால் இது மாதிரி காட்டிலலாம் வந்து இவ்வளோ தான் தலையெழுத்து. இதுக்கு மேலே முழுவதுக்கு சான்ஸே இல்லை. மாப்பிள்ளையும் தூக்குன்னு பார்க்குறான். இது தூக்குற மாதிரி தெரியல மாமா அப்படிங்கிறான். இது எங்கே தூக்கம்? மண் வேறு காஞ்சி போச்சு, மணல் மாதிரி கிடக்குது. எங்கே போய் தூக்கம் தருவ? 5,000 வச்சா 5,000 படி ஸ்டாண்டர்டாக ஓடுறோம். கொஞ்சம் கூட முன்ன பண்ண ஆகிறதில்ல. 5 கரெக்டாக ஓடுது. ஆனால் 2 வீல் டிரைவில் இந்தளவு டெப்த்து கிடைக்காது. ஏன்னா வீல் ரொம்ப ஸ்லீப்பேஜ் ஆகும். 4 வீல் டிரைவில் அந்த பிரச்சனை இல்லை. எப்படி ஓட்டினாலும் வண்டி ஃப்ரீயாக ஓடுது. அதன் ஒரு 2 குத்து ஓட்டிட்டு இப்படி எந்த வாக்கில் ஒரு சால் ஓட்டிவிட்டா கிளம்ப வேண்டியதான் ப்ரோ. எதுவுமே வேலை இல்லை ப்ரோ. ரொம்ப டல்லு. ஏதோ மழை 5 பேஞ்சானாச்சு ஏதோ ஒரு 10 காசு பொழப்பு பண்ணலாம். மழையும் பேய மாட்டேங்குது, கடலை செடியும் வளர மாட்டேங்குது. இதை நம்பி வேறு ஒரு பேலர் எடுத்துக்கிறேன் ஏதோ 5 கட்டுக்கு ஓட்டலாம்னு. இப்படி மானங்க என்ன பண்ணுறதுனே தெரியல. பார்ப்போம், ஏதோ ஒரு முடிவு பண்ணுவோம். எல்லாம் ஆண்டா முட்டை வழி. இதில் பாருங்கள், இப்போ நம்ம அன்றைக்கி ஓடிட்டு போகாட்டி இதில் ஒரு 100 புல்லை பிடிக்கிட்டு போயிட்டாங்க பதிவுப்புள்ள. இது வந்து பதிவுப்புள்ள வந்து ரொம்ப டிமாண்டு. எங்கேயுமே புல்ல இல்லை. 170 ரூபாயாம் இந்த பிள்ளையே இன்றைக்கி நிலவரப்படி 170 ரூபா இன்றைக்கி இதுக்கு
சைடு தண்ணிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஓரளவு திரும்ப தண்ணி வரதுனால ஓரளவு சமாளிக்குது. இல்லைன்னா வச்சுக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கே பாருங்கள், இந்த பிள்ளையெல்லாம் புக்கிங்களுக்கு தான். இதை நம்ம இந்த ஒரு 2 மாதம் கழிச்செல்லாம் புடுங்கிறதான். அதனால் எல்லாம் புக்கிங்கில் இருக்குது அப்படிங்கிறாரு. நானே ஒரு 30 பிள்ளை கொடுங்க பெரிப்பாங்கிறேன். அந்த சின்ன பிள்ளைய வேணால் எடுத்துக்கலாம்டா, இதெல்லாம் புக்கிங் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ பார்த்துக்காங்க, 150 ரூபாயில் இருக்கும் 1.5 வயசு பிள்ளையே 150 ரூபா சொல்லுவாங்க. இப்போ என்னடானா இவ்வளோ ரேட்டு வருது இன்னைக்கு. ஹலோ விட்டுக்கும். அப்போ இந்த மூளை எடுத்து போட்டுக்கா. இதில் வந்து அப்படியே அந்த சந்தலுக்கு பதிவுல வச்சிடுறது. நீ ஒன்னால முடிஞ்சத ஓட்ட அவர் நேர் பண்ணிக்கிறாராம். அவ்வளோதான் ப்ரோ, அடியில் தட்டு. சரி, அடியில் தட்டு முன்னே ஒரு கலப்பை ஆடுது. கடை ஆடுதுன்னா இதெல்லாம் என்ன தெரியுது, அதுக்கு மேலே அடியில் மண் இல்லை, வெறும் சட்டு மண்ணு தானே இருக்கும். இது காலுக்குள்ளே கால் போட்டு ஓட்டினா இப்படி பார்த்தா நீட்டாக அழகாக இருக்கும். இந்த கால் சந்தில் அப்படியே இப்போ அங்கே காய் பிள்ளை இருக்குதுல, அதை எடுத்து வந்து சாக்கு போல் போட்டு பதிப்புல வச்சுருவாங்க. எவ்வளோ வேலை மிச்சம். இது கிட்டத்தட்ட 5 கிலோ போடுறதுக்கு 650 ரூபா கொடுத்தாரு. இப்போ ரொட்டாட்டர் ஓட்டுறதுக்கு 500 ரூபா என்னமோ கொடுத்தாரு. இப்போ ஒரு 600 ரூபா பில்லு ஆயிடும். ஏன் பெருப்பா தேவையில்ல பெருப்பாங்களா? இல்லைல்ல ஓட்டுறா, உனக்கு என்னடா ஓட்டுறா, ஓட்டினா உனக்கு காசு தாண்டா அப்படிங்கிறாரு. சரி, நமக்கு என்ன ஓட்டி க்ளீன் பண்ணிவிட்டு போகலாம். ஓகே ப்ரோ, இதெல்லாம் நெட்டு போட்டு முளைக்கிறதுக்கு காய் ஊறிக்கிட்டு இருக்குது. காய் போட்டு 3 மாதம் ஆகணுமா முளை போகிறதுக்கு. இதுலேயும் போட்டிருக்குறாங்க, இதுலேயும் போட்டிருக்குது, இதுலேயும் போட்டிருக்குது. எல்லாம் நெத்து தான், பூரா நெத்து 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 நெத்து. அவ்வளோதான், மாப்பிள்ளை ஓட்டிட்டு அப்படியே வர வழியில் 2 இழுத்து இழுத்து விட்டா வேலை முடிஞ்சுது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டேன். 3 மாதம் வரலாம் வெயிட் பண்ணணுமா, கரெக்டாக தண்ணி விட்டால் தான் நெத்து வரும். இதுலேயே பாருங்கள் ஒரு நெத்து வெளியே வந்துருக்குதா, ஒரு காயில் மட்டும் முட்டிக்கிட்டு வந்துருக்குது. தெரியுதா இந்த வீடியோவில் தான் நெத்து. அதே மாதிரி நெவுளடியில் போடக்கூடாது, சுத்தமான வெயிலில் தான் போடணுமா. இந்த எங்கே ஒன்று போட்டு பாருங்கள், எல்லாம் முளை முட்டிக்கிட்டு நிற்கிது. அப்படியே பேட்சாக தடுத்து போட்டுருப்பாராட்டுக்குது. அந்தானக்கிறது இது மறுபடியும் போட்டது. எல்லாத்துலேயும் நெத்து எப்படி முளைச்சி வருது பாருங்க. அவ்வளோதான், ஓட்டிட்டு இன்னும் ஒரு சுற்றுக்கு ஓட்டிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டாம். தேங்காய் மரம் வேணும்னா எங்கள் பெரிய பண்ணை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் இப்போ எதுவும் இருக்காது, இப்படின்னு ஒரு 6 மாதம் போகணும். இந்த பேட்ச்லாம் வந்தால் தான் கிடைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு புக்கிங் பண்ணி வச்சுக்கிறாங்களாம் ப்ரோ. 1 2 இல்லை, ஏகப்பட்ட பேர் புக்கிங் பண்ணி வச்சுக்கிறாங்க. நாளைக்கு இதை பதிவு போட்டுருவாங்களா திருப்பா? நாளைக்கு வராங்க, தேங்காய் போகிறதுக்கு வராங்க. நாளைக்கா போட்டு என்னமோ அந்தாலும் போகிறது தடம் இல்லை. தடம் அங்கே இருக்குது. ஏன் என்ன பண்ணுறீங்க? அவ்வளோதான். அப்படியே இப்படி வந்து இப்படி போய் ஏறிக்க சொல்லலாம். அப்படியே இப்படி வந்து இப்படி அது அப்புறம் ரிவர்ஸ் போட்டு ஒன்று எடுத்துக்கலாம். இப்படி வந்து இப்படி போயிட்டு இருக்கா, அப்புறம் ரிவர்ஸ் போட்டு அதை அவளோட போட்டு ஒரு இடத்துல திரும்ப வந்து வெளியே போயிட சொல்லலாம். அப்படியே
டே போயிடு, அப்புறம் ரிவேர்ஸ் போட்டு ஒன்று இழுத்து விடு. அப்படியே போய் அந்த பள்ளத்தில் தூக்கிட்டு வந்துடும். சரி சரி. அரை குச்சிக்கிழமை வெட்டுறதுக்கா? போய் அங்கே போய் நடுவயலில் போய் எழுதிக்கோ. அவ்வளோதான் ப்ரோ, முடிஞ்சது. எங்கள் பெரிய காலையிலேருந்து சொல்லிக்கிறாரு. நானும் மாப்பிள்ளையும் ஓட்டில் அது எதையும் நோண்டிக்கிட்டு இருந்துட்டு எதுவுமே பண்ணல. இப்போ வர வெயில் அவர் எங்களுக்கு ஒசரம் வந்து காலையிலேருந்து 10 மணிலேருந்து உட்காந்துருக்கிறாரு. இன்னும் ஒரு காலம் போட்டு வச்சுக்கலாமா? போது காற்று இத்தனை காற்று அடிக்குது. ஆனால் மழை மட்டும் வந்த மாதிரி காற்று அடிக்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில. நான் காற்று சரி காற்று அடிச்சுட்டு இருக்குது. ஆனால் மழை பெய்ய மாட்டேங்குது. போதுவா ஓரளவுக்கு எவ்வளோ பள்ளமாக கடைஞ்சி போயிருப்பா, மேலே வந்துருச்சு. அப்போ கூப்பிட்றாரு. அதைத்தான் ஓட்ட சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். போலாம் போலாம் போ போலாம் போ. இப்படி மாதிரியா போலாம் போ. மாப்பிள்ள இதில் வளைச்சி வளைச்சி ஓட்டுறதான், நெத்து போடுறாராம். ஒன்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளோட்டு. கொஞ்சம் மேலால் பிடிச்சி ஓட்டு, வேறு அடிப்படும். காய் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஏன் பெருப்பா இது வெய்ய அடிக்கிறதுனால இந்த இடத்துல இந்த கொஞ்சத்தையும் நெத்து போட்டாராம். ஏன்னா நெத்துக்கு அவ்வளோ டிமாண்டு பார்த்துக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் போட்டதே இல்லைடா அப்படிங்கிறாரு. இப்போ போட வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா அந்தளவுக்கு நெத்துக்கு டிமாண்ட் இருக்குது. பாரு இதெல்லாம் நெத்து போடுற காய் தானோ. பாரு எல்லாம் கொட்டி வச்சுக்கிற எவ்வளோ காய் கிடைக்குது. பாரு குட்டாங்க கொட்டானா. அங்கே ஒரு குட்டாங்க கிடக்குது. எல்லாம் சுற்றி சுற்றி நெத்தாவே இருக்குது.
வேர் அடிப்படும். அதனால் ரொம்பவும் டெப்த் கொடுத்து ஓட்ட முடியாது. சரிப்பா, அப்படியே ரிவர்ஸ் போட்டு எடுக்க சொல்லுங்க. அப்படியே ரிவர்ஸ் போட்டு எடு. ஓகேம்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. அந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ சந்திப்பாங்க. தெரியும், ஒரு சந்து கூட விட மாட்டார். எல்லா சந்தையும் ஓட்ட சொல்கிறாரு. இந்த சந்தில் ஓட்ட, அந்த சந்தில் ஓட்ட. போலாம்போ. எதாவது பார்க்க சொல்கிறேன். எவ்வளோ நேரம் மாப்பிள? எவ்வளோ ஆகுது? ஆ, 800 ஆகுதா? பெரியப்பா 800 ஆகுது.